நள்ளிரவு 2:30 மணி வரை போராட்டம். களத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தொடர்ச்சியாக மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உழைத்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறத ஏற்காமல் ஆணும் பெண்ணும் சமங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் இயங்கிகிட்ருக்காங்க. அதற்கு பல விஷயங்களை நம்மளால் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். அது பார்த்திங்கன்னா வெறும் வெளியில் தெரிகிற அந்த நிகழ்வு மட்டும் கிடையாதுங்க. உள்ளுக்குள்ளே நடக்கிற சிறிய சிறிய நிகழ்வுனா கூட அதை நம்ம பதிவு செய்தாகணும். நள்ளிரவு 2:30 மணி வரைக்கும் போராட்ட காலத்தில் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் நின்று இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டப்பிடாரம் தொகுதி ஆலந்தா பகுதியில் நேற்று இரவு கல்குவாரிக்கு ஆதரவானவர்கள் எல்லாரும் மக்களை அச்சுறுத்தும் வகையில், இன்னும் சொல்லப்போனால் கொலை மிரட்டல்லாம் விடுத்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடமும் நீங்கள் இந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன செய்வதுன்னு தெரியாத மக்கள் போராட்டத்தில் தான் இறங்குவாங்க. ஆனால் அவர்களுக்கு உறுதுணையாகவும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் நிற்கக்கூடிய ஏதாவது ஒரு சக்தியாவது அங்கே இருக்கணும். அது நிச்சயமாக கல்குவாரி அப்படின்னும் போது இயற்கை அழிக்கப்படுகிறதுன்னும் போது அங்கே மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு கட்சி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி அவர்களெல்லாம் நிற்பார்கள். உடனே பார்த்திங்கன்னா இரவு 7 மணிக்கிட்ட இருந்து அதிகாலை 2:30 மணி வரைக்குமே அந்த பகுதியில் போராட்டம் நடைபெற்றிருக்கு. அதன் பிறகு காவலர்கள் பேசி அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவ்வளவு நேரமும் தொடர்ந்து களத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நின்று இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். பெண்கள் உட்பட அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த காணொளி அந்த நிகழ்வு தான். ஆனால் இது பெருமளவுக்கு ஊடகங்கள் எங்கேயுமே பேசப்படலை. யாரும் இதை ஒரு செய்தியாக கூட பதிவு பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற அளவுக்கு ஒரு வேலையை அங்கே இருக்கிறவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்கிறாங்க அப்படின்னா உண்மையாகவே அந்த மக்களுக்கு துணையாக நிற்க வேண்டியது யார்? எதற்காக இந்த அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைத்து மக்களிடமும் எழும்ப ஆரம்பித்துள்ளது.